ஆபரேஷன், இது அவசியமான ஆபரேஷனும் கூட. இருந்தாலும் கல்வி 30 பக்த ஆகாதனால அது கலாட்டா பண்ணிட்டு இருக்கு. நிஜமான அதிகம் விளங்கத்தான் செய்யறாங்க. அடிச்சு கூட வெளியே துறக்கலாம். ரொம்ப அழகா பயிற்சி இந்த முறையில ரொம்ப அன்போடு பேசுறாங்க. சத்தோட கவனம் எல்லாம் என்ன இருக்கு, முரீதீன்கள் முகுத்ததி, அதாவது ஆரம்பத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, முத்தவசித்தின்னு இருக்கிறாங்க, இன்திஹாயி கட்டத்தில் உச்சக்கட்டத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. அதனால தள்ளி முன்னாச அலா பகுதி உக்கூலியும் அவருடைய நிலைக்கு நீ இறங்கி பேசு. உனக்கு தான் சும்மா அப்படி தெரியறதுக்காக பாடம் படிச்சுக்கிட்டு அவங்கள ஒப்பக்கம் இருக்காது. அதனால சமயத்துல சிலர் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு என்று செய்தியை சிறப்பான செய்தி சொன்னாங்க. அவருடைய மனசுல என்ன, அவருடைய திருவுள்ளத்துல என்ன இருக்கு சொன்னா, கலிமா தௌஹீதுல எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடினார்களோ அதை செட்டப் பண்ணிடும். அது செட்டப் பண்ணுவதனால அது ஷரியத்திற்கோ மற்றும் சமுதாயத்திற்கோ எந்த விதமான பாதகத்தை உண்டாக்குற அளவுக்கு கரெக்டா இருக்கு என்பதற்காக பாடுபடு. ஒன்னில் உள்ள வேகத்தை காட்டாதே, காஞ்ச மாடு கம்பள உள்ள மாதிரி ஆயிடாது என்று சொல்லக்கூடிய கருத்தை சொல்றாங்க. 100% நான் ஏற்றுக்கிறேன். நான் சர்க்கார் அதுவும் தெரிகிறேன். அந்த ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சாங்க, ரொம்ப ஓவர் அலர்ந்து பை சொல்லு. அது அப்படி தஜின்னு காமிச்சு என்ன இஸ்லாம் நிஜமா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, பல முறை கேட்டிருக்கிறோம். ஒரு முறை உஸ்மான் அலி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லும் போது அவர்கள் அதை கவனிக்கல. இருக்கிறாங்க பாதையில போன ஆபீஸ் மன்றம் வீட்டு வாசல்ல இருக்கிறாங்க. ஏதோ கவலையா இருக்கிறான். இவங்க போறவங்க அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போறாங்க. சலாம் சொன்னாங்க, சலாத்துக்கும் பதில் சொன்னாங்க. திரும்ப 2வது தடவை சலாம் சொன்னாங்க, அதுக்கும் பதில். 3வது தடவை சொல்லி பார்த்தா அதையும் அவங்க ஏண்டே கண்டுக்கு. திரும்பி உமர் நாயகத்துக்கு வந்தாங்க. வழிபோக்கு சொன்னா, இஸ்லாம் பெருமானார் மறைந்து ரொம்ப நாள் ஆகுது, இஸ்லாத்துக்கு இவ்வளவு வித்தியாசம் வந்துருச்சு, ஒரு சகோதர முஸ்லீமுடைய சலாத்துக்கு ஜவாபு கூட இல்லை, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க உமர் நாயகம். இந்த மாதிரி செய்தின்னு சொன்னோம்னா அவங்களுடைய புறப்பட்டு வந்தாங்க. புறப்பட்டு வந்ததுன்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த சஹாபி 3 தடவை சலாம் சொல்லி நீ பதில் சொல்லலையான்னு சொன்னாங்க. அவர் சொல்லவே இல்லையான்னு சொன்னாங்க. யாரு பேச்சு பார்த்து அதனால அது உமர் நாயகம் தீர்ப்பு செய்யறாங்க. நான் நினைக்கிறேன் சகோதரர், நீங்க சலாம் சொன்ன நேரம் அவங்க வேற ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆழ்ந்த சிந்தனை என்ன, ஒரு மனுஷன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு இருக்கும்போது சலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இது பாத்தின் சம்மந்தம் இருக்கு. உள்ள மனுஷன் என்ன சிந்திக்கிறான்னு யாரும் தெரியும். அதனால வந்தவங்க எல்லாரும் சலாம் சொல்லிடுவாங்க. அவங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை இருந்திருக்கிறாங்க என்று நான் நினைக்கிறேன்னு உமர் நாயகம் சொன்னாங்க. ஆமா, நான் காலையிலேருந்தே ஒரு சிந்தனையில தான் இருக்கிறேன், அது ஒரு முடிவு வரல. அந்த கவலையெல்லாம் உட்கார்ந்துருந்தேன். தாங்க சொல்றாப்புல அந்த நேரம் ஒரு கொஞ்சம் சொன்னாலும் என்ன நான் கவனிக்கல. அந்த சஹாபிக்கு மறுப்பு தெரிஞ்சு உஸ்மான் அலியை கேட்டா, என்ன அப்படி கவலை, என்ன ஆழ்ந்த சிந்தனை. ஆனா இது ஆமா கவலை சொன்னார். இஸ்லாம் ரொம்ப பரவலா விரிவா இருக்கு. 6,000 வசனங்கள், பல ஆயிரம் ஹதீஸ்கள் பரவலா சுருக்கமா வற்றுக்கமா நஜாத் என்ற ஈடேற்றம் எதுல இருக்குன்னு நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க தவறிட்டோமே என்ற ஒரு கவலையில இருந்தேன். நீ கவலைப்படாதீங்க, நான் கேட்டுட்டேன். என்ன சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இருக்கு. அதிபத்தாங்க, அதுதான் சொல்லுது. சொல்லுவோம் அவங்க தான் கேஸ் போகணும். அப்படியா? அப்போ கிலாஃபத்து அபூபக்கர் சித்திக்குடைய கிலாஃப் சலாம் சொன்னது உமர் நாய் பதில் சொல்லு, அதான் சஹீஹ். நாங்க சொல்றதுதான் சஹீஹ். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, மாத்தாம சொல்லுங்க.
हो जाती है, गलती पीर से गलती नहीं। தாங்க சொன்னதே சொல். உமர் நாயகர் சலாம் சொன்னதாக சொல். உமர் நாயகர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சலாம் சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லி பதில் வரல. பல முறை 2 முறை 3 முறை சொல்லி பதில் வரல. அதனால ரொம்ப வருத்தப்பட்டவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அப்போது ஆட்சி படுத்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, நாங்க சலாம் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு கவலையில எல்லாம் இருக்கிறோம், சலாம் சொல்றோம், நபியுடைய அந்த ஒரு சுண்ணத்து அடி அது விட்டு போகுது என்ற கவலையில வந்து பேசின சொன்ன உடனே சொன்னாங்க, நாம விசாரிக்கோமே, நீங்களும் போய் சொல்ல மாட்டீங்க, அவங்களும் போய் சொல்ல வாய்ப்பே கிடையாது, அந்த அது மகால் கேட்பமே என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சித்திக் அவர்கள் வந்து சொல்லி கேட்கிறாங்க, என்ன உஸ்மான் அவர்களே கனி அவர்களே, உஸ்மான் கனி அவர்களே ரலியல்லாஹு தஆலா என்ன அவர்கள் வந்து சலாம் சொன்னதா வந்து சொல்றாங்க, நீங்க பதில் சொல்லேன்னு சொல்றாங்க, உங்களுக்கு உங்க செய்தி என்ன? மா ஃபால்து, நான் அந்த மாதிரி நடந்துக்கலையேங்கிறாங்க. நான் நடந்துக்கலையே சொல்றாங்களே. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகான் எவ்வளவு உயர்ந்தவங்க, ஹைல் பஷர் பாதல் அம்பியா தஸ்தீக், அவ்வளவு பெரிய சிறப்பான முறையில் பேசுறாங்க. ஒரு கால் அவங்களே சொல்றாங்க, நான் அவர்கள் வந்து சலாம் சொல்ற சமயத்துல நீங்க எதையேனும் ஆண்டு சிந்தித்தது உண்டா, ஆதி யோசனை இருந்தீர்களா என்று கேட்டார்கள். ஆமா இருந்தேன். அது என்ன யோசனை? அதாவது உலக நஜாத்திற்கும் இதாகிலும் ஒரு சுருக்கமான வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலிலேயே வாழ்வு காலத்திலேயே கேட்காம விட்டோமே என்ற கவலையில முங்கியிருந்தேன் என்று சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சித்திக் அவர் சொல்கிறார்கள், அதை நான் கேட்டு வச்சிருக்கேன். அவர் சொன்னாங்க, நிச்சயமாக எல்லாவற்றிலும் நீங்க தான் முந்திக் கொள்வீர்கள், இதிலும் தாங்கள் முந்திக் கொண்டீர்கள் என்று நன்மாரை சொல்லிட்டு அது என்ன என்று கேட்டார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, கலிமத்து அல்லத்தி அரலுத்து அலா அம்மி ஃபரத்தஹா என்று சொன்னாங்க. எந்த ஒன்றை பஹிய நஜாத்து என்று சொன்னார், எந்த ஒன்றை என்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களிடத்துல நான் முற்படுத்தி சொல்ல சொன்ன கலிமா தைபாவை அதை மறுத்தார்களே, அந்த கலிமா தான் ஈருலகத்துக்கு நஜாத் என்று சொன்னார்கள் என்று வந்து. அப்ப என்ன வளர்ச்சி இதுல இருந்து? அதாவது ஈருலகத்துக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா, அது நிறைய பாயிண்ட் வருது. ஈருலகத்துக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அது யாருக்கு கிடைச்சிருக்குங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநபி அவருடைய திரு மாண்புமிகு அவங்களுடைய சின்ன வாப்பாவுக்கு கூட கிடைக்கல, அது நமக்கு வந்திருக்கு என்று சொன்னா. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய செய்தி ஒரு சின்னம் விட்டுதானா? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அகில உலக பிரச்சனை, மறு உலக பிரச்சனை, 7 சொர்க்கம், அல்லாஹு அக்பர், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி, ஜன்னத்துல் நஈம், ஜன்னத்துல் மாவா, ஜன்னத்துல் குல்த், ஜன்னத்து வதன், தாருஸ் ஸலாம், தாருல் கரார், இவ்வளவு இருக்கு. அங்க இன்னும் நிறைய இருக்கு. ஜன்னத்து ஜன்னா. அதுக்கு உலகத்துல எத்தனை உலகங்கள் நாங்க சொன்னீங்களே, 3 உலகங்கள். இவ்வளவுக்கும் இவ்வளவு சமாதானங்களுக்கு இவ்வளவு வெற்றின்னு சொன்னா இது ஒரு ஃபார்முலா தானா என்று நம்ம நினைக்க தோன்றுது. அது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த செய்தியை சத்தார் கவுர் செய்து இந்த முக்கியமான செய்தி வழங்கிக் கொள்வதற்காக வேண்டிதானே பேசணும். பேசும்போது மக்கள் மத்தியிலே உட்காரணும், மனசுல உட்காரணும். மிக பிரம்மாண்டமான செய்தி. அப்ப உங்க காரியத்திலே கண்ணா இருக்கிறாங்க. காரியத்திலே கண்ணா இருந்தா தான் வெற்றி கிடைக்கும். அந்த ஒரு சின்ன உதாரணம் வருது. ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ வைக்கும் போது அது வந்து போஸ்டல் டெலிகிராஃப்ல உள்ள இன்டர்வியூ. அப்ப ரொம்ப பேருக்கு ஆல்ரெடி அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அவர்கள்ட்ட என்னென்ன திறமைகள் இருக்கும், சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் 2 years or 1 year, இப்படிலாம் டெலிகிராஃப் அடிக்காங்க பாருங்க, கிருக்கு அடிக்கும். இப்பெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல இருக்கு. இப்போ எல்லாமே போன்ல போயிடுச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருந்தது. அந்த டெஸ்ட்ல எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸசைஸ், அவங்களுடைய மற்ற சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட், நடந்த சர்டிஃபிகேட் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது 1 2 3 4 5 வரிசையா இருக்கும்போது வரிசையத்தால கூப்பிடணும் பீயணும். பீன் சொன்னா அவங்க கோச்சுக்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் பேர் வச்சுட்டாங்க. பீன் சொன்னா அவங்க கோச்சுக்கிறாங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர். அவர் சொன்னாதான் உள்ள போகணும். அந்த நேரம் இந்த பையங்க என்ன வரும் ஏது வரும் ஒரு முதாக்கியா இருக்குல்ல டிஸ்கஷன், அது என்ன கேட்பாங்க எது கேட்பாங்க டிபார்ட்மெண்ட் ஆச்சு என்ன பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் தனியா உட்காந்து யார்ட்டையுமே பேசணும், யாரிடமும் பேசவில்லை. திடீர்னு எந்திரிச்சு உள்ள போயிட்டான். இந்த பையன் உள்ள போய் ஒரு 2-3 நிமிஷத்தை சராந்து போஸ்டிங் கார்டு, ஒரு போஸ்ட் தான் வைக்கிறது, போஸ்டிங் கார்டு வாங்கிட்டு வந்துட்டான். இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க 50 பேர் கீழே உட்கார்ந்து கிடக்குறோம், நீங்க என்ன இப்படி போலாம், எப்படி இருந்தாலும் விடலாம், போஸ்டிங் கார்டை காட்டு போறான் என்று தள்ளலாம் விட்டான் உள்ள. ஒரு கிளாட் 50 பேர் கிளாட்டா பண்ணாங்க. ஒண்ணு அவருக்கு போஸ்ட் மாஸ்டர் போலீஸ்ல கேஸ் கொடுத்து ஆலோசிக்க வச்சுட்டாங்க. பண்ணையெல்லாம் உடைச்சிட்டாங்கல்ல. அப்போ
போலீஸ் வந்து கேட்கிறாரு, நீங்க செஞ்ச தப்பு தானே, நீங்க செஞ்ச தப்பு தானே அப்படின்னு அவரும் கேட்கிறார். போஸ்ட் மாஸ்டர் கேட்கிறாரு. அதுக்கு இந்த பையங்களும் சில பேர் தனியா இந்த பையனை ஒதுக்கி, நீங்க ஏன்டா உள்ள போன வரிசை இல்லாம? இல்ல இல்ல, நீங்க பேசிக் கொண்டிருந்தீர்கள், நான் ஒன்றிலேயே கவனமாக. அதாவது நான் பேசிட்டு இருக்கும் போது உள்ள சவுண்ட் வருது, அடிப்பாங்கல்ல போஸ்ட் ஆபீஸ்ல, கவனிச்சதுல பார்த்திருக்கலாம். அதுல ஒரு செய்தி வந்தது. அது என்ன செய்தி சொன்னா, இவங்க வெளியே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களே, உங்களில் ஆழ்ந்த கவனமாக இருந்து இந்த தலகா படிக்கிற விஷயத்துல உங்களுக்கு பங்கு சரியா இருந்தா அதை அப்படிப்பட்டவன் உள்ளே வரலாம் என்று செய்தி வந்துச்சு எனக்கு. அதை நான் கவனிச்சுட்டேன். அதான் நான் உள்ள போயிட்டேன், கோச்சிங் கார்டு கொடுத்துட்டாரு, நீங்க பேசி கழிச்சுட்டு என்று சொல்லி அவர் ஜெயிச்சுட்டார். அதன் பிறகு பிரச்சனை சமாதானப்படுத்தி சொல்லி அவன் ரிலீஸ் பண்ணி, அப்ப எது காரியத்திலும் பண்ணாதான் என்ன செய்தி அங்கிருந்து ஒரு செய்தியை வச்சு, அதாவது இப்ப லாயிலாக சொல்லியாச்சு, எஜமானுடைய எப்படின்னு சொல்லுங்க, பேரக்குழந்தையுடைய பேரப்பிள்ளை நவாசாவா, நவாஸ் கொள்ளு பேர் கிராண்ட்சன், அவர் வந்து பயன் செஞ்சாரு. அதுல ஒரு அழுத்தம் திட்டமான வார்த்தை ஒன்று சொன்னாரு. அந்த மதலையில துஃபைல் கே சூரத் மே ஆயா தோ தேகா नहीं, जवानी की सूरत में आया तो देखा नहीं, उम्मा की सूरत में आया तो देखा नहीं, बुद्धि की सूरत में आया तो देखा नहीं, मुरीदी की सूरत में आया तो देखा नहीं, यजमान की सूरत में आया तो देखा नहीं. अपनी सत्य निदेगा हमारे सत्ता सुनाங்க நாயத்தே சொன்னா பார்க்கும்போது ஆஹா, அந்த பிள்ளை சொல்லுது மழலை மொழியில எவ்வளவு ஹிம்ஸ் கவனிச்சிங்களா, எவ்வளவு ஹிம்ஸ், எவ்வளவு மரணம். சில செய்தி ரிப்பீட் ஆகுது, அந்த ரிப்பீட் தான் தஜன் ஒரே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அந்த பிள்ளை சொல்லிச்சு, சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்வது இல்லல்லாதான் என்ற விளக்கத்தை கொடுப்பது யாரும் இல்லை, இல்லல்லான்னு சொன்னாங்க. இல்லல்லாவுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாலும் சொல்லும்ல, ஆடி போயிடாது. அது ஒண்ணு. தாங்க சொல்லி பேசும்போது நான் ரொம்ப ரசிச்சேன். அந்த பிரேமத்திலே பேசணும், பிரேமத்துக்கு அந்த சப்ஜெக்டிலே பேசுறீங்க, அது அல்லாஹ் சத்தா அவங்க கொடுத்த சலாஹ். அதுலயே பேசுங்க, அது ரொம்ப கவர்ந்த செய்தி, எல்லாம் கவர்ந்த செய்தி தான். அது ஹரான் ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்பதை ஏன் கவனிக்க தவறுகின்றீர்கள் கேட்டீங்க. வாஸ்தமான பேச்சு குற்றங்கள் சார்ந்த அந்த மாதிரி இல்லாம மாதூர் இல்லை, முகத்தாஜ் தான் இலா முகத்தாஜிட்டு பெருமானா சொல்லலாம் இல்லாத தாவரம் மாறும் முகத்தாஜ் ஐன மாறும் आदम होता है जो आयन हुआ मालूम था, आयन होके जो वो खुद होता नहीं. अल इल्म मुत्तब करता रहा, इल्म विनियोग पड़ते अल सेटल तो வந்து ஒரு அதாவது சின்ன செய்தியா இருக்க மாதிரி மெதுவா சொன்னா அது பெரிய பயன் தான் இருக்கும். பெரிய செய்தி சின்னமா தெரியும், ஒன்றரை வரைமா தெரியும், சவுண்டும் கம்மியா இருக்கு, செய்தி பிரம்மாண்டமான செய்தி. அதாவது எஜமான் திருவாயில கேட்கணும், அது அவங்க வாயில தான் கேட்கணும். திருவாயால இந்த இடத்துல செய்தி நம்பர்கள ஏன் கவனிக்க முடியலங்கிறதுக்கு காரணம் சொன்னாங்க. முஷாஹதாவுல நாம பார்க்கும் போது ரயிலுல்லா தான் இருக்கு, கொலகட்ட மாதிரி இருக்கு. தேவைகளை அதுதான் பூர்த்தி செய்து ஒண்ணு மாறி மாறி, ஒண்ணு இண்டிபெண்டா இருக்கும், ஒண்ணு நான் இண்டிபெண்டன்ட், ஒண்ணு இதை சார்ந்து ஒண்ணு அதை சார்ந்து. அவருக்கு ஒண்ணு இங்கே வர இங்கே டாக்டர் ஊசி போடுவாரு, ஒரு தேவை பூர்த்தி ஆகும், உடனே அங்கேருந்து 100 ரூபாய்க்கு கிளம்பும், ஒரு தேவை பூர்த்தி ஆகும். ஒண்ணு மாறி மாறி இதுதான் தெரியுது. சரி, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இலாஹா இருக்கக்கூடியவன் தன் தேவைகளை தனக்கு பிரியமான அடியார்களுக்கு மட்டும் கொடுத்து மற்றொரு கொடுக்காம இருந்தா கூட கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்ல, வாரி வழங்குறான். அல்லாஹு அக்பர். முஸ்லிம் அல்லாதவர்கள் எத்தனை கோடி, 450 கோடி. சொல்லப்போனா வெவ்வேறு நாடுகளாக மற்ற நாடுகள் இருக்கு, அங்கே வாரி வழங்குறான். அப்ப வந்து வித்தியாசம் இல்லாதனால எப்படி பார்த்தாலும் அது ஒரு பக்கம் பிரேக் அடிச்சு அப்புறம் வந்தா கூட கண்டுபிடிச்சுக்கலாம், எங்கேயாச்சும் பிரேக் அடிச்சிருக்காது. அதனால சூரத்துகள்லயே தஜல்லியா, சூரத்துல தான் நம்ம உதவியும் வருது, இல்லைன்னா வாங்க பயந்து போயிடுவோம்.
அதனால இப்ப வானத்தின் கூட தாங்க முடியுமா? இன்னும் பலாபலம் 10 பழம் உழுதுப்போம், திட்டத்தெல்லாம் தூக்கி வாரி போட்டோம். அதனால அல்லாஹ் சொல்றான் உனக்கு வசதியா கொடுக்குறோம்ப்பா என்பதனால அல்லாஹ் தஆலா இப்படி செய்யக்கூடிய அந்த வாகுவை அல்லாஹ்வுடைய சுன்னத்து இல்லாம நிறைய விஷயங்கள் அல்லாஹ் அப்படி இல்லாம செஞ்சிருக்கிறான். அதனால நம்மளுக்கு பார்த்து 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 பழகி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அந்த மைண்ட் செட்டுக்கு பாருங்க, அதைத்தான் பர்தா பர்தான் தாங்க சொல்றீங்க. பர்தான் துணி பர்தா இல்ல. 300 மைக்ரான் இருக்குமா டென்சிட்டி, அதை விட சின்னதா இருக்க 100 மைக்ரான் இல்ல 50 மைக்ரான், அதுல கூட ஒரு அழுத்தம் இருக்கும், சின்ன டிரான்ஸ்பரன்ஷன் அழுத்தம் தான். பர்தா என்பது அதை இல்ல. அல்லாஹு தஆலா டைரக்டா முத்தஜல்லி ஆயிட்டான். ஆனாலும் அல்லாஹ் நிஜமா சொல்லுவாங்க, தமாஷா மேஹூ और खुद हूँ तमाशा गर, मैं खुद ही दंग रखता हूँ तमाशा देख कर मेरा. இது ஒரு வகையான சித்து, சாதாரண விஷயம் அல்ல. ரைசா சர்க்கார் சொல்றாங்க, திருக்கலிமாவை அல்லாஹ் தான் வழங்கி வச்சிருந்தோம். நபிமார்கள் ஹூபஹூ வழங்கினார்கள், ஆயிஷையில் அதே மாதிரி வழங்கினாங்க. நம்முடைய கமீனம் சொன்னாங்கல்ல, நம்முடைய அக்குளுடைய எக்ஸா ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால இறங்கி ரொம்ப கீழே இறங்கி சொல்லுவதனால கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைக்கு பால் கொடுத்த மாதிரி ஒரே டைம் நான் இதுக்கு கத்துறேன் பாருங்க, கத்து அந்த மாதிரி ஒண்ணு குறையத்தான் சாகும். சனசனம் சத்துரா அப்போ தனி நல்லா தண்ணி கொடுக்குறான். அப்போ சனசனமா கொடுக்கறதுனால அட் டைம் வரல. ஏன்னு சொன்னா திட்டத்துல கொடுத்தா சமயத்துல பயந்து போயிடுவோம். திடீர்னு போல நம்ம பிரெயின் பிளேட்ல பக்கத்துல ஒரு 50 கோழிகளை வச்சு தின்னு அப்படி இருக்கும். சொல்லியிருந்ததா என்னப்பா இப்படி பண்றீங்க, வேணா வீட்டுக்காரங்க ஃப்ரிட்ஜ் வச்சு சாப்பிடுறேன். அப்ப அந்த மாதிரி மொத்தமா கொடுக்க கூடாது, சனசனமா நியாயமாக, அழகாக, லாபமாக, நளினமாக, இன்பமாக ரொம்ப ஜோரா கொடுக்குறாங்க. அதனால நம்மளுக்கு முஷாஹதாவில் அதான இருக்கு. அதுல ஹக்கீகத்தை தாங்க சொன்னீங்க. அந்த ஹக்கீகத்தை அது என்ன சொன்னீங்க, தங்களுடைய பாஷையிலே சொன்னீங்க, எஜமானுடைய திருவாயில சொல்ல கேட்டுக்கிறேன். அதனுடைய ஹக்கீகத்தன்னா நைபன் நேஸ்தி சிஃபத் நாகிஸா ஆர் இத்திஸா. இதுதான் மூணாவது தரப்புல ஹைபன் மைபன் ஹஸ்தி சிஃபத் காமிலா அப்புறம் ஹாஜிதவாயி. ரெண்டுக்கு இடையில ஒரு பிரிவினை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அக்பர். பிரிவினை இல்லாத பிரிவாக இருந்தா அல்லாஹ் இருக்கிறான். அதனால கண்டுபிடிக்கும் போது மிரள வேண்டியிருக்கு. அல்லாஹ் சொல்றான் வமன் ஆரல அன்சிக்கரி. அப்போ மிரளக்கூடிய செய்தியா இருந்தா அப்படி சொல்லிக்க மாட்டான். அதாவது எஜமான் அழகா அல்லாஹ் சொல்லி போடுறாங்கல்ல, என்ன அவருடைய மூளைக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு சக்க சொன்னாங்கல்ல, நான் பேசுவேன், உன்னை கண்டிப்பேன், அதே சமயத்துல உனக்கு மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது, பல பேருக்கு போய் சேரும். அது போல அவங்க விளக்கும் போது யார் யாருக்கு எப்ப இந்த பாயிண்ட் செட் ஆகணுமோ செட் ஆகிடும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான், இதை நாங்கள் கற்றுக் கொடுத்த பிறகு ஹக்குதான் முத்தஜல்லி ஆகி அவன் தான் இலாஹா இருந்து சத்தா சொன்னாங்க. இலாஹுக்கு ஆப்போசிட் வேர்டு பாருங்க, ஒன்னு ஜித்து வேர்டு பாருங்க. மாலூஹ் என்ற வார்த்தை கிடையாது. நிஜமா சொன்னாங்க, மாலூஹ் கிடையாது, லோகத்துல இல்லை. ஆமா, ரப்பு மர்பூ, ரஹீம் மர்பூ, ராஜிக் மர்ஜூ, அந்த மாதிரி இலாஹ் மாலூஹ் என்ற வார்த்தையே கிடையாது. அதனால இலாஹுக்கு ஜித்துல அதான்